வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லலிதாம்பிகை தேவியின் 5வது ரூபமான பஞ்சமி நாயகி வாராகி அன்னையை மிக எளிமையான முறையில் வீட்டிலேயே எப்படி வழிபடலாம், என்ன பூக்கள் வைத்து வழிபடலாம், விரத முறைகளை எப்படி கடைபிடிக்கலாம், என்னென்ன நிவேதனங்கள் வைத்து வழிபடலாம் என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சமி திதியில் வாராகி அன்னையின் திருவுருவ சிலையோ அல்லது படங்களோ இல்லாதவர்கள் இது போன்று யாரும் புழங்காத ஒரு தட்டில் மஞ்சள் கொட்டி தண்ணீர் தெளித்து அதை அம்மனாக வடித்து காட்டுப்பன்றி அம்சமுடைய வாராகி அன்னையின் காதுகளுக்கு 2 வேர்க்கடலைகளை அம்சமாக அமைக்கலாம். அரக்கன் அந்தகாசுரனை அழிப்பதற்காக அன்னை லலிதாம்பிகை உருவாக்கிய படையின் சேனாதிபதியாக பஞ்சமி தேவியாக அன்னைக்கு வெற்றி கொடியை தேடி கொடுத்தவள் வாராகி அன்னை. ஆகையால் அவளை வழிபடும் பொழுது நம் மனதில் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பயம், எதிரிகளான கர்வம், கோபம், தன்னம்பிக்கையின்மை போன்ற அனைத்தும் விலகி நமக்கு மன வலிமை கிடைக்கும். மேலும் தொட்ட காரியங்களை துணிந்து போராடி வெற்றியடைய செய்பவள் வாராகி அன்னை. பல போர்களில் வெற்றியை தனதாக்கி கொண்ட ராஜராஜ சோழனுக்கு வெற்றி கனியை அருள் புரிந்தவள் வாராகி அன்னை. அரசனுக்கு மட்டுமல்ல, உளவு கண்டு போரடித்து உழுத உழவனுக்கும் துணையாக நிற்பவள் இந்த ஏற்களப்பை கொண்ட வாராகி அன்னை. ஆகையால் பாரபட்சமின்றி அன்பு காட்டும் அன்னை வாராகி அன்னை. அரசனுக்கு மட்டுமல்ல, அனைத்து உள்ளங்களுக்கும் மனமுருகி வேண்டி நின்றால் அன்போடு உதவி செய்பவள் வாராகி அன்னை. அடுத்ததா என்னென்ன நிவேதனங்கள் படைத்து அன்னையை வழிபடலான்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு, தயிர் சாதம், மாதுளை, பெருநெல்லிக்காய், வேர்க்கடலை, கருப்பு உளுந்து வடை மற்றும் அன்னாசி பழம் கொண்டு அன்னையை ஆராதிக்கலாம். எளிமையும் ஏகாந்தமும் நிறைந்தவள் அன்னை. அதனால் அவளுக்கு ஒரு சிறிய அகல் விளக்கில் ஒரு திரியிட்டு நெய் தீபம் ஏற்றி பஞ்சமி திதி என்று வழிபடலாம். அடுத்ததா என்ன மலர்கள் கொண்டு அன்னையை பூஜிக்கலான்னு பார்க்கலாம். செவ்வரளி பூக்கள், முல்லைப்பூக்கள், செம்பருத்தி பூக்கள் மற்றும் தாமரை பூக்கள்னா அன்னைக்கு ரொம்ப பிரியமான மலர்கள். இப்படி அன்னைக்கு விருப்பமான நிவேதனங்கள், விளக்கு மற்றும் பூக்கள் கொண்டு அன்னையை அலங்கரித்துவிட்டு பஞ்சமி திதியில் மாலை 6 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் அவளின் பிரார்த்தனையை தொடங்க வேண்டும். பிரார்த்தனையை தொடங்குவதற்கு முன் நம் குலதெய்வத்தை வழிபட்டு நம் குலதெய்வத்தின் அனுமதியோடு அன்னையை நம் வீட்டுக்கு அழைக்க வேண்டும். வாராகி அன்னைக்கு உரிய காயத்ரி மந்திரம் மற்றும் வாராகி சகஸ்ரநாமம் கொண்டு மந்திரங்களால் 21 முறை, 54 முறை அல்லது 108 முறை குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம். இப்படி மஞ்சளால் ஆன வாராகி அன்னையின் திருவுருவத்தை 3 நாட்கள் பூஜித்துவிட்டு 3வது நாளான அஷ்டமி அன்று அந்த மஞ்சளை தாங்கள் அன்றாடம் இட்டுக்கொள்ளும் குங்குமத்தோடு கலந்து நீங்கள் வெளியே செல்லும் போது, எந்த ஒரு தொழிலுக்கும் வாகனங்களில் செல்லும் போதும் இட்டுக்கொள்ளலாம். அனுதினமும் இந்த மஞ்சளை குங்குமத்தோடு கலந்து வைத்து கொள்வதால் கண் திருஷ்டி விலகி வீட்டில் நேர்மறையான எண்ணங்கள் பரவும். என்றும் அமைதியும் ஆரோக்கியமும் நிலவும். அன்று அந்தகாசுரனை அழிப்பதற்காக தோன்றிய வாராகி அன்னை இன்று ஸ்ரீமதி, பொன்தாரணி போன்ற பல்லாயிரக்கணக்கான மாணவிகளை, பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக தோன்ற வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு வந்து உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை. நன்றி, வணக்கம்.